Hi friends, welcome to my YouTube channel, How to YouTube. யூடியூப் வீடியோக்கு முக்கியமாக வீடியோ குவாலிட்டியும் தேவை, ஆடியோ குவாலிட்டியும் தேவை. வீடியோ குவாலிட்டி நம்ம மொபைல் ஃபோன்லேயே கொண்டு வந்துடலாம். இப்போ வர எல்லா மொபைல் ஃபோன்ஸும் 4K அவுட்புட்டில் தான் வருது. ஸோ வீடியோ குவாலிட்டிக்கு அந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆடியோ குவாலிட்டிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம காஸ்ட்லி மைக் வாங்கணும், இல்லை ஸ்டூடியோ செட்டப் இதுக்கு தேவைப்படும். பட் காஸ்ட்லி மைக்கும் வேண்டாம், ஸ்டூடியோ செட்டப்பும் இல்லாமல் நம்ம எப்படி நம்ம மொபைல் ஃபோன்லேயே ஸ்டூடியோ லெவல் ப்ரொஃபஷனல் ஆடியோ என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணுறது நீங்கள் சிஸ்டமில் தான் பண்ணணுங்கிறதுல நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ நம்ம ஹாலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேன் ஓடிட்டு இருக்குது. ஸோ ஃபேன் சவுண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஹாலில் ரெக்கார்ட் பண்ணால் கண்டிப்பாக எக்கோ சவுண்டு கேட்கும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்டூடியோ லெவலில் நம்ம ஆடியோவை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Adobe Podcast அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு Adobe Podcast வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். சைன்இன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய மெயில் ஐடியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம Adobe Podcast சைன்இன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆடியோ எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படின்னு இருக்கும். அதில் கோ டு என்ஹான்ஸ் ஸ்பீச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம 30 minutes மேக்ஸிமம் டியூரேஷன் நம்ம ஆடியோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 500 MB மேக்ஸிமம் சைஸில் இருக்கணும். ஸோ 1 hour டெய்லி லிமிட் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ஃபைல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் மீடியாங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுடைய வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வீடியோவை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய வீடியோ ஃபைல் சைஸ் கண்டிப்பாக மேக்ஸிமம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம அப்லோட் பண்ணும்போது டைம் ஆகும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீடியோவை ஆடியோ MP3 ஃபைலில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ளே ஸ்டோர் ஓன் பண்ணிக்கலாம். அதில் வீடியோ டு MP3 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஆப்ஸ் கிடைக்கும். அதில் வீடியோ டு MP3 கன்வெர்ட்டர் அப்படிங்கிற ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் வீடியோ டு ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ ஃபைலை அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். Adobe Podcastல போய்ட்டு நம்மளுடைய ஆடியோ ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணி வச்ச ஆடியோ ஃபைலை நம்ம கிளிக் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகி அது என்ஹான்ஸ் ஆகும். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆடியோ நல்லா என்ஹான்ஸ் ஆகிடுச்சு. அதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆடியோ ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுற ஆப் உங்களுக்கு கைன் மாஸ்டராக இருக்கலாம், பவர் டைரக்டராக இருக்கலாம், இல்லை இன்ஷாட், இல்லைன்னா யூடியூப் கிரியேட், எந்த ஆப் வேணால் இருக்கட்டும். இப்போ நான் பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் நியூ ப்ராஜெக்ட்டுக்கு நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோ இப்போது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஆடியோவை நான் கம்மி பண்ணணும். ஸோ அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வால்யூமை கிளிக் பண்ணி மியூட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஆடியோவை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் மியூசிக்கை கிளிக் பண்ணி அதில் மை மியூசிக்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஆடியோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வச்ச ஆடியோ இது. ஸோ அதை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவோட நம்ம ஆடியோ என்ஹான்ஸ் பண்ண ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் 1080pயில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோ 1080pயில் எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது நீங்கள் யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.